சரி திரு கோலாகலம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த சினாரியோ? உங்கள் கேள்விக்கு வர்றதுக்கு முன்னால் ஃபஸ்ட்டு ரொம்ப ஷார்ட்டாக இந்த டேக்அவேஸ் முக்கியமான டேக்அவே. நிச்சயமாக 1967க்கு பிறகு ஃபஸ்ட் டைமாக கழகங்கள் இல்லாத ஒரு ஆட்சி அமையப் போகிறது. அவரும் தாவேக்கா தான் வெற்றி கழகம். இல்லை அது கரெக்ட். நான் ரெண்டு திராவிடியன் ஃபோர்ஸ், இது தமிழக வெற்றி கழகம், திராவிட கழகம் இல்லையே, தமிழக கழகம் தானே. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆட்சி அமையப் போகிறது. அதே போல 67 அதே போல ரொம்ப முக்கியமா ரெண்டு கழகங்களுமே எதிர்க்கட்சி வரிசையில் ஒரு சேர அமரப்போகின்றன. அது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். இதன் மூலமா இதுவரைக்கும் இருந்து வந்த இருதுருவ அரசியல் அப்படிங்கிறது முடிவுக்கு வருகிறது, முத்துருவ அரசியல் ஆரம்பமாகிறது. அது ரொம்ப முக்கியம். அதோடு மட்டுமல்ல, சுதந்திரம் அடைந்ததற்கு பிறகு தமிழக வரலாற்றில் முதன்முறையாக சிறுபான்மை சமூகத்தை சார்ந்த ஒருவர் முதல்வராக போகிறார். இதெல்லாம் முக்கியமான ஒரு டேக்அவேஸ். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானது, பணம் இந்த தடவை இந்த எலெக்ஷனில் நிராகரிக்கப்பட்டிருக்கு. ரெண்டு தரப்புலையும் பணம் கொடுத்தாங்க, வாங்கிக்கிட்டு பணமே கொடுக்காத கட்சிக்கு மக்கள் வாக்களித்திருக்கிறார். சில இடங்களில் மூன்று தரப்பிலும் கொடுக்கப்பட்டுச்சு. அது சிலது, ஆனால் பெருவாரியா பணத்தினால மட்டுமே வெற்றியை வாங்கிவிட முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கும் இந்த தேர்தல் முடிவு கட்டி இருக்கு. இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இப்போ இதில் ஒரு இது இருக்கு, நான் அந்த பாசிபிலிட்டிஸ் வரதுக்கு முன்னாடி, இப்போ இந்த இனிமே அது இருதுருவ அரசியலாக இருக்காது, மூன்று பக்கமும் இருக்கக்கூடிய அரசியலாக மாறும் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா? இப்போ அந்த இடத்துல பாஜகவுக்கான வாய்ப்புங்கிறது குறைஞ்சிருச்சா அப்போ? ஏன்னா பாஜக அந்த இடத்த தான் விரும்புச்சு. அது ஆக்சுவலாக ரொம்ப ஷ்ரிங்காக இருக்குன்னு சொல்லலாம். இப்போது இந்த மூன்றாவது இடத்துல பிஜேபி ஒரு ரோல் ப்ளே பண்ணும் அப்படிங்கிறது தான் 2024 வரைக்கும் ஒரு எதிர்பார்ப்பாக இருந்தது. அவங்க அதுவாக தான் இருந்தது. ஆமாம். ஆனால் இவர் ஒரு பெரிய மேஜர் ரோல் ப்ளே பண்ணியிருக்காரு. 100 தொகுதிகள் வென்று இருக்கிறார். அப்படிங்கிறப்ப இப்போ முத்துருவ அரசியல் இதனால என்ன ஆயிருக்கு அப்படின்னா, தமிழகம் ஒரு கர்நாடகமாக மாறி இருக்கிறது. அது ரொம்ப முக்கியம். இனி இது சாதாரண விஷயம் இல்லை. இப்போ ரெண்டு கழகங்களுக்குமே ஒரு எக்ஸிஸ்டென்ஷியல் கிரைசிஸை நோக்கி போயிட்டு இருக்கு. ஒரு திராவிடியன் பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஸ்டாண்ட் ஸ்டில் பொசிஷனுக்கு வந்திருக்கு. இது எதுவுமே ஈஸியான விஷயம் இல்லை. இப்போ ஒரு டிஎம்கே நாங்கள் ஏடிஎம்கே காட்டில் 10 சீட்டு கூடிட்டோம் குறைஞ்சிட்டோம் அப்படிலாம் மகிழ்ச்சி அடையவே முடியாது. இது ரெண்டு பேருக்குமான ஆபத்து. இது எந்த இடத்துல போய் நிற்கும் தெரில. சரி, இப்போ கவர்மெண்ட் ஃபார்மேஷன் சம்மந்தமாக உங்களுடைய இதுக்கு வந்துடுறேன். அதாவது கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறதுக்கு என்னென்ன வாய்ப்பு உண்டு? இப்போ அவர் 107 வரைக்கும் இருக்கார். ஆமாம். இதை தாண்டி இப்போ டிஎம்கே கூட்டணிக்குள்ளே இருக்கக்கூடிய கட்சிகள் டிஎம்கே கூட்டணியிலிருந்து வெளியே தாவேக்காவை ஆதரிக்கக்கூடும் அப்படின்னா மெஜாரிட்டி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் அதன் மூலமாக என்ன, டிஎம்கே கூட்டணி ஒரு இழப்பை சந்திக்கும். தேர்தலுக்கு பிறகு விஜய் தலைமையிலான ஒரு புதிய கூட்டணி உருவாகிறது. அந்த மாதிரி ஆகும். இப்போ இது தேசிய அளவில் எப்படி ஆகும் அப்படின்னா, இப்போ இந்திய கூட்டணியில் இந்த கட்சிகள் அத்தனையுமே இருக்குது. அப்படின்னா தேசிய அளவில் இந்திய கூட்டணி பிளவுபடுமா, இல்லாட்டி வேற ஒரு வியாக்கியானம் தரப்படுமா? அதாவது தேசிய அளவில் டிஎம்கே அவங்கெல்லாம் இருக்காங்க, ஆனால் தமிழக அளவில் நாங்கள் தாவேக்காட இருக்கோம் அப்படின்னு ஒரு வியாக்கியானத்தை கொடுப்பாங்களா? இது ஒரு பக்கம். ஸோ இந்த டிஎம்கேல இருக்கக்கூடிய அலையன்ஸில் இருக்கக்கூடியவங்க பிரிந்து தாவேக்காவை ஆதரிக்கக்கூடும். அதிகமான இடம் 5 இடங்கள் பெற்றிருப்பது காங்கிரஸ் கட்சி. ஆமாம். இந்த காங்கிரஸ் கட்சிக்கு ஒருவேளை இப்போ அமைச்சரவையில் இடம், ஏன்னா அவர் தொடக்கத்திலேயே சொன்னது ஒரு அதிகாரத்தில் பங்குங்கிறது, அதிகாரத்தில் பங்கு வேணுங்கிறதா காங்கிரஸோட கோரிக்கை. கிட்டத்தட்ட 60 ஆண்டுகளாக நமக்கு தமிழ்நாட்டில் அதிகாரத்தில் நாம் இல்லை. அப்போ இது ஒரு வாய்ப்புன்னு அவங்க யோசிக்க மாட்டாங்களா? நிச்சயமாக யோசிப்பாங்க. அதனால தான் காங்கிரஸ் அவங்க இந்த டிஎம்கே கூட்டத்தில் வெளியேறி தாவேக்காவுக்கு ஆதரவளிக்க வாய்ப்பு இருக்கிறதுன்னு தான் சொல்கிறேன். இப்போ அங்கே அப்படி ஒரு வாய்ப்பு இருக்கிற இடத்துல காங்கிரஸ் முக்து பாரத்னு சொல்லிக்கிட்டே இருக்கிற பாஜக இன்னொரு மாநிலத்தில் அதிகாரத்துக்கு காங்கிரஸ் வர்றதை எப்படி அணுகும்? நல்ல கேள்வி. இதெல்லாம் நான் பாசிபிலிட்டிஸ் தான் சொல்கிறேன். அதே நேரத்தில் என்ன விதமான கூட்டணி அமையணுங்கிறது அமித்ஷா ஒரு கணக்கு போடுவார்ல, அவர் அனுமதிக்கணுமே விஜயை. ஏன்னா விஜய் மேல அவருக்கு எண்ணிக்கை இருக்குல்ல சொல்றேன். விஜய் மேல ஒரு மிக முக்கியமான சிபிஐ வழக்கு இருக்கு. சிபிஐங்கிறது ஒன் ஆஃப் த ஆர்ம்ஸ் ஆஃப் ஹோம் மினிஸ்ட்ரி, சென்ட்ரல் ஹோம் மினிஸ்ட்ரி. அது அவர் மேல இருக்கிற கிரிமினல் அஃபென்ஸ். அங்கே கரூரில் 41 பேர் இறப்பில் ஓரளவு பங்கு விஜய்க்கும் உண்டு. அவர் தாமதமாக வந்தது, பல்வேறு விஷயங்கள் இருக்கின்றன. நாளைக்கு தீர்ப்புன்னு வந்தால் அது எப்படி ஆகும் என்னன்னு தெரியாது. இதுக்கு முன்னால் இடையில தீர்ப்பு பதவியில் இருக்கிறப்பவே ஜெயலலிதா என்ன ஆனார் அப்படிலாம் தெரியும். இந்த தாவேக்கா அப்படிங்கிறது ஒன் மேன் ஷோ, டோட்டலி ஒன் மேன் ஷோ.
இது வந்து விஜயை நம்பித்தான் இந்த கட்சி. ஓகே, விஜயை மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த கட்சியே கிடையாது, அவ்வளவுதான். அப்படிங்கிறப்போ ஒரு கிரிமினல் அஃபென்ஸ் இவர் மீதான குற்றச்சாட்டு வந்து நிரூபிக்கப்பட்டு இது வேறு விதமா ஏதாவது ஆச்சுன்னா அது மக்கள் பிரதித்துவ சட்டம்படி என்ன ஆகும், இதெல்லாம் நீங்க யோசிச்சு பார்க்கணும். ஏன்னா இப்ப எல்லா தாவேக்கானரும் மகிழ்ச்சியில இருக்காங்க, அவங்க வந்து பதவியேற்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்காங்க, வேற விதமா பேச விரும்பல. பட் இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. அப்படிங்கிறப்போ ஒரு அமித்ஷாவுடைய பிடி இல்லை இருக்காது அப்படின்னு ரூல் அவுட் பண்ண முடியாது. அப்படி இருந்தால் ஒருவேளை ஏடிஎம்கே வெளியிலிருந்து ஆதரவு கொடுக்க, இல்லாட்டி ஏடிஎம்கே கூட்டணி வெளியிலிருந்து ஆதரவு கொடுக்க தாவேகா ஆட்சி அமைக்கலாம். என்னன்னா தாவேகா ஆட்சியும் தங்களுடைய பிடியில் இருக்கணும், அவங்களுடைய குடிமை தங்களுடைய பிடியில் இருக்கணும்னு அமித்ஷா ஆசைப்படுவதற்கு நிறைய காரணங்கள் உண்டு. ஏன்னா அமித்ஷாவுடைய மென்டல் மேக்கப் அந்த மாதிரி. எந்த ஒரு கவர்மெண்ட்டுமே அதனுடைய பிடியில இருக்கணும்னு எதிர்பார்ப்பாரு. ஏன்னா அதுக்கு வகையா அப்படி ஒரு சினாரியோ வரலான்றீங்க. இன்னொன்னு அவங்க மேனிஃபெஸ்டோல வாக்குறுதிகளாக கொடுத்ததெல்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க. அதுக்கான நிதி ஆதாரம் உள்ளிட்ட அம்சங்களும் தேவைப்படலாம். மத்திய அரசாங்கத்தோட ஒரு நட்பு ரீதியாக போக வேண்டிய, அதாவது நிர்வாக ரீதியான நட்பு அப்படிங்கிறதும் தேவையா இருக்கு. இன்னொன்னு தாவேகாவுக்கு ஒரு வசதி இருக்கு. தாவேகா வந்து கொள்கை எதிரின்னு பிஜேபியை சொல்லி இருக்கு. ஆனா பிஜேபி எங்கேயுமே ஜெயிக்கல. அப்படிங்கிறப்போ சப்போர்ட்டும் கொடுத்தா ஏடிஎம்கே சப்போர்ட் தான் இருக்க முடியும். அப்படிங்கிறப்போ அந்த ஒரு பெரிய சப்போர்ட்டை வேண்டாம்னு சொல்றதுக்கு தாவேகாவுக்கும் வாய்ப்பு இல்லை. இப்போ 5 சீட்டு 2 சீட்டு இருக்கிறவங்கள நம்பி நாளைக்கு வேற விதமா ஆச்சுன்னா ஆட்சியை கவுந்து போகும். இதுவரைக்கும் வரக்கூடிய செய்திகளை பார்க்கும்போது காங்கிரஸுக்கும் அவங்களுக்கும் தான் இடையில ஒரு கம்யூனிகேஷன் டெவலப் ஆயிருக்கு அப்படின்னு வருது தவிர இந்த சைடு இது வரைக்கும் வரல. ஆனா நீங்க வாய்ப்புகளை இல்ல, இது மீடியாஸ் மூலமா கிடைக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் டெல்லியில இருந்து அமித்ஷா சைடுல வருது எப்போதுமே முடியறப்ப தான் தெரிய வரும். அதுக்கு இடையில எதுவுமே லீக் ஆகுது. பரம சீக்கிரட்டா என்ன நடக்குன்னு நமக்கு தெரியாது. அங்கே வியூகங்கள் வகுக்கப்படலாம். நான் 2 பாசிபிலிட்டிஸ் சொல்லியிருக்கேன். ஓகே, முதல் கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன். திரு பாபு முருகவேல், எப்படி பார்க்குறீங்க? ஒரு இதெல்லாம் வந்திருக்கு. இன்னொரு பக்கம் இப்போ அவர் வந்து கழகங்கள் துருவ போட்டிங்கிறது இனிமேல் இல்லை அப்படிங்கிற இடமாக இது மாறி இருக்கு அப்படின்னு திரு கோலார சீனிவாஸ் ஒரு பார்வையை முன்வைக்கிறாரு. இதுவரைக்கும் இருந்த தமிழ்நாட்டுடைய அரசியல் அப்படிங்கிறது இந்த திரு விஜய் அவர்களால் முற்றிலுமாக மாற்றப்பட்டு விட்டது அப்படிங்கிறதும், அல்லது 2 பேருமே எதிர்கட்சியாக உட்காருங்க, இது வரைக்கும் ஒருத்தர் ஆளுங்கட்சி ஒருத்தர் எதிர்கட்சிங்கிறதுனால மாறி இப்போ 2 பேருமே எதிர்கட்சின்னு போய் உட்காரணுங்கிற இடத்துக்கு மாற்றிட்டாரு அப்படின்னு ஒரு பார்வை வைக்கிறாரு. இனி அப்படி தான் போகுமா? இது 3 முத்தரப்பு அல்லது முத்துருவ அரசியலாகத்தான் மாறுமா? அதை எப்படி பார்க்க வேண்டியது? இல்லை, இது வந்து இப்போ அண்ணன் சொன்னது வந்து ஒரு யதார்த்தம், இன்றைக்கி நடந்திருக்கக்கூடிய உண்மை. யதார்த்தம் கூட சொல்ல முடியாது, இன்றைக்கி நடந்திருக்கிற உண்மையாக அவங்க இதுதான் சினாரியோன்னு சொல்கிறாங்க. ஆனால் 67க்கு பிறகு வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத ஒரு சிறப்பு தமிழ்நாட்டுக்கு இருக்கிறது. 2 திராவிட கட்சிகள் தொடர்ந்து ஆட்சி கட்டில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். தற்போது அந்த நிலை மாறி இருக்கிறது. அந்த மாற்றம் கூட அவர் சொன்னதுலேருந்தே நான் சொல்கிறேன், அறுதி பெரும்பான்மை இவர்களுக்கு கொடுக்கவில்லை. இந்த மக்கள் அறுதி பெரும்பான்மை கொடுக்கவில்லை. ஆனால் 118 இடங்களுக்கும் மேலான தொகுதிகளை 2 திராவிட கட்சிகளுக்கு பிரித்து கொடுத்திருக்கிறார்கள். அப்போ எங்களுக்கு இன்னும் ஹோல்டு இருக்குதுங்க. ஆனால் இது வந்து இது தொடரும் அப்படின்றதுல நிச்சயமா நான் அதை மறுக்கிறேன். காரணம், இது தொடர்வதற்குண்டான வாய்ப்பில்லை. ஏன்னா 2 திராவிட கட்சிகளின் மீதும் இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை இல்லை. ஒரு 4-5 விஷயங்களை சொல்லலாம். நம்பிக்கை இல்லை, பிடிக்கல, கோபம், வெறுப்பு, வேண்டாம், மாற்றம், ஏதோ ஒன்று, அந்த காரணங்களுக்காக இன்றைக்கு வாக்களித்திருக்கிறார்கள். இதில் வாக்களித்திருக்கக்கூடிய இப்போ வந்திருக்கக்கூடிய 37% ஏறத்தாழ 20% வாக்காளர்கள்